மாதிரி வித்தியாசமா ரியாக்ட் பண்றானுங்க. பைத்தியக்காரத்தனமா சில ரியாக்ட் பண்றானுங்க. டிசிப்ளினே கிடையவே கிடையாது. நீ ஆடு மாடா. இப்போ இவங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா இவங்களுடைய மருமக, இவங்க மருமகளுக்கும் இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த மருமக இந்த மாமியாரோட நாத்தனா இருக்குல்ல, நாத்தனா பொண்ணுக்கு ஒரு 1,07,000 12,000 13,000 7,011 ரூபா 19 பைசா கடன் கொடுத்துருந்தாங்க. அந்த கடனை அடைக்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணாங்க, அவங்க நாத்தனா இருக்காங்கல்ல, நாத்தனாரோட ஓப்படி அவரோட நாத்தனோட தங்கச்சி பையன்ட்ட ஒரு 7,600 12,000 12,000 13,000 14,000 12,000 7,011 ரூபா கடன் வாங்கியிருந்தாங்க. இது ஏன் கடன் வாங்கியிருந்தாங்கன்னா, இந்த லேடி இருக்காங்கல்ல, இந்த லேடி கழுத்தில் எடுக்கிற நகை அது இந்த அம்மா நான் ஒரு கல்யாணத்துக்கு போறேன், எனக்கு ஒரு கடனா கொண்டு வாங்கியிருக்கு. அதை அது புருஷன் கொண்டு அடை வச்சு குடிச்சிட்டான். எவ்வளவுக்கு 6,000 7,000 12,000 13,000 6,000 12 ரூபாய்க்கு அடமான வச்சிருக்கான். தங்க வைக்கிற விலையில எப்படி அடமான வச்சிருக்கான் பாருங்க. அதனால இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க சொத்து மதிப்பை பார்க்கறாங்க. இவங்க சொத்து மதிப்பு 1,12,000 7,000 6,00,000 12,000 13 6 ரூபா இவங்க சொத்து மதிப்பு இருக்கு. இதெல்லாம் எங்கன்னா திமுக ஆட்சியா கொள்ளடிச்சது. இப்படிதான் நம்ம அண்ணன் பேசுவாப்புல. அதாவது ஒரு ஸ்கிரீனு அது 2 போட்டோ வச்சுட்டு ஆளு பேசுவாப்புல, நான் பேசுவாப்புல வேற மாதிரி பேசுவாப்புல. மாறினா நீ வேற மாறினா செமையா பேசுறேன்னா. மாரிதாஸ் அவர்கள் என்ன பேசினார்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாரிதாஸ் யாருன்னு பார்க்கணும். இந்த மாரிதாஸ் என்ற நபர் பிஜேபி அஜெண்டாவில் உள்ள, சொல்லப்போனால் RSS அஜெண்டாவில் அந்த மூளை வேலை செய்யணும்னு வச்சுங்களேன். அவர் அப்படிதான் இருந்தார். அவர் ஒரு காலகட்டங்களில் நல்ல பிரபலமான யூடியூபராக இருந்தார் வச்சுங்களேன். அப்போ என்ன நினைச்சாங்கன்னா, பிஜேபி பையன் நல்லா பேசுகிறாப்பலையே, நம்ம அவரை தமிழ்நாடுடைய பாஜக தலைவராக்கி விட்டுருவோம். அப்போ ஆள் கிடையாது இல்லை, யாராச்சும் யூடியூப்ல பேசினா அவங்களுக்கு தலைவராக்கி விட்டுருவாங்க, அந்த அளவுக்கு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன். அப்படி வரும்போது குறுக்க யார் ஒரு கௌசிக் வந்துச்சு. அந்த கௌசிக் யார் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையும் அந்த இடத்துல போட்டியாக இருந்தது. அப்போ மாரிதாஸா அண்ணாமலையான போட்டியாக இருக்கும்போது அண்ணாமலை கொடுத்தாங்க. அந்த மனுஷன் பச்சை மனுஷன் கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கு ஒரு ஆள் காண்டாயிட்டாப்ல. காண்டாயி அண்ணாமலை போட்டு தாக்குன்னு தாக்கி வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தாப்ல. அப்போ நிறைய பிரச்சனை வந்துச்சுனாங்களா, அதுக்கு பிறகு விலகினாங்க, அனுப்பி விட்டாங்க. அதுக்கு பிறகு மறுபடியும் இப்போ பிஜேபி அஜெண்டாவில் பேசிட்டு இருக்கிறார். அவர் விஜய்க்கும் கடந்த காலங்களில் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. எப்போ பண்ணிக்கிறாப்ல, கரூர் சேமன் நினைச்சில்ல, அப்போ இந்த டயத்தை பயன்படுத்தி பிஜேபி உள்ள கொண்டு வந்தாலாம் அப்படின்ட்டு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாங்க. தலைவர் இல்லை நான் வரேன்னு சொல்லிட்டாப்ல. அதுக்கு காண்டாயி இப்போ என்ன பண்ணனா, விஜய் எந்த அளவுக்கு மட்டம் தட்டலாமோ அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. அப்படிதான் தலைவர் ஒரு வீடியோ விட்டுக்கிறாப்புல. அந்த வீடியோவில் என்னென்ன பேசியிருக்கிறாரு, அது பேசுறதுதான் சரியா அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் எங் தாத்தா. நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அதாவது மாரிதாஸ் அவர்கள் வெளியிட்டிருந்த வீடியோவில் நாம் தமிழர் கட்சியோட மாநாட்டுக்கும் தாவேக்காவுடைய மாநாட்டுக்கும் வெசஸ் போட்டு யார் சிறந்தவங்க, நான் இவங்களுக்கு இத்தனை மார்க் தரேன், இவங்களுக்கு இத்தனை மார்க் தரேன்னு ஐயா மார்க் கொடுத்துக்கிறாப்புல. அப்படி கொடுத்துக்கிறாருல, அதில் அவர் ஃபர்ஸ்ட் விஷயம் எடுத்துக்கிட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. அதாவது நாம் தமிழர் கட்சி மாநாட்டில் நடந்துகிட்டு இருந்தான். கூட்டம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு சேரெல்லாம் அடுக்கி வைக்கிறாங்கப்பா. நாம் தமிழர் கட்சியில் சேரெல்லாம் அடுக்கி வச்சுட்டு அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்காங்களாம். யாரு? நாம் தமிழர் கட்சி. சரி, ஓகே, நல்ல விஷயம் தான். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மாநாடு நடக்குது. சரி, மாநாடு நடந்த உடனே எங்களோட நிர்வாகிகள் ஒரு சேரு போடுவாங்கல்ல, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க, எங்களுக்கு இவ்வளோ சேர் வேணுங்க, எங்களுக்கு ஒரு 1,00,000 சேர் வேணுங்க அப்படின்னு ஆர்டர் பண்ணிப்பாங்க. அவையும் கொண்டாந்து போட்டிருப்பாங்க. கூட்டம் முடிஞ்சது பிறகு அந்த சேரை அவங்களே எடுத்துகிட்டு போகணும். அவங்களுக்கு வேலையாக தான் பாஸ். யாருக்கு? அந்த சேர் வாடகை எடுத்தாங்கல்ல, அவங்களுக்கு கொண்டாந்து போடுறது. கூட்டம் முடிஞ்சு சொன்னா அவங்க எடுத்து போயிட போறாங்க. இவங்க தேவையில்லாம என்ன பண்ணி விட்டாங்கன்னா, நான் எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கேன் பாடுறா அப்படின்ட்டு சேர் அடிக்கிட்டு இருக்கிறாங்க. சின்ன பிள்ளை விட்டு சேர் அடிக்கிட்டு அதை வீடியோ எடுத்து பாடுறா. டிவிக்கே காரங்க மாதிரி நான் கிடையாது, நாங்கள் எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கோம் பாரு, நாங்கள் அறிவார்ந்த கூட்டம். எது? இந்த சேரை அடிக்க வச்சா அறிவார்ந்த கூட்டமா? ரெஸ்பான்சிபிலிட்டியா? அது வெட்டி வேலை. அந்த சேரை கொண்டாந்து பொண்ணு எடுத்து போயிட போறான். இவங்க அதை அடுக்கி வச்சுட்டு நாங்கள் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்குன்னு சொல்றாப்புல. அதை யார் எடுத்து பேசுறான்னா, நம்ம ஆளு மாரிதாஸ் எடுத்து பேசுறாப்புல. அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்காங்க அப்படின்னு. சரி, இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, அங்கே வரிசையாக தடுப்பு அமைச்சிருந்தாங்க. நீல கலரில் தடுப்பு அமைச்சாங்க. அதெல்லாம் மடிச்சு வச்சிருங்க பாஸ். நீங்கள் பக்கத்தில் கொடிகம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்தையும் எல்லாரும் சேர்ந்து அடுக்கி வச்சுட்டு சுத்தம் பண்ணி கொடுத்துருக்கணும். இவன் என்ன பண்ணாங்க, சேரை மட்டும் அடிக்க விட்டு அவனும் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறேன். அவ்வளோதானா? சேர் எடுக்கணும் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியா? அடா பாவிகளா. விஜயை பார்த்தோம்னா குடுன்னு அடிச்சு பிடிச்சிட்டு ஓடுறாங்கப்பா. ஆனா சீமானுடைய கூட்டத்தை பாருங்க, எவ்வளவு ஆரவாரம் இல்லாம எவ்வளவு அமைதியா இருந்து கூர்ந்து கவனிக்கிறாங்க. அதுபோக விஜய் வரும்போது வழி நெடுகளும் அவ்வளவு கூட்டம் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி சேர்ந்த கூட்டமா? இந்த மாவட்ட செயலாளர் சொல்லிடுவாங்களா, அங்க பாருங்க விஜய் நிக்கிறாப்புல, அங்க போய் பாருங்க, அங்க போய் போங்க, அங்க போங்கன்னு சொல்லி ரோடு முழுக்க தாவேகா தொண்டர்களை நிக்க வச்சுட்டு பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்னு தாவேகா சொல்லுதான். ஆனா நாம் தமிழர் கட்சியில் அப்படிலாம் இல்லையா. கொஞ்ச நாள் புத்தியோட பேசணும். இப்ப நான் அருகிறேன், நான் ஒரு கூட்டத்துக்கு போறேன்னு வச்சுங்களேன், இந்த வேலூருக்கு நான் போறேன். அப்போ
எனக்கு விஜயை பிடிக்கும் அப்படின்னு நினச்சா நான் விஜயை பார்க்கணும், கிட்டத்தில் பார்க்கணும்னா அங்கே நின்றுட்டு விஜயை பார்க்கணும், பார்ப்பேன். பார்த்துட்டு ரொம்ப கூட்டமாக இருக்கா நான் அங்கேயே உட்காந்துட்டு, இல்லைன்னா வீட்டுக்கு வந்தனாலும் விஜய் என்ன பேசுகிறாப்புன்னு நான் பார்க்க போகிறேன். எல்லாரும் அதானே பண்ணுவாங்க. இவ்வளோ கூட்டம் இருக்குது, 1,00,000 பேர் கூடுறானா ஏன் அங்கே கடந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு, விஜய் நம்ம பார்க்கணும், விஜயை பார்த்தாச்சு, அவன் பேச கேட்க போகிறோம், மொபைலில் கேட்க போகிறோம், அதை தானே பண்ணுவோம். அதை தான் அன்னைக்கு பண்ணாங்க நிறைய பசங்க. அது நிறைய கூட்டம் சேர்றதை தடுத்துச்சு. விஜய் பார்த்தோமா, பார்த்துட்டு நிறைய பேர் போயிட்டு டிவியில் பார்க்க போகிறான், இல்லைன்னா செல்லில் பார்க்க போகிறான். இது ஒரு மேட்ரு மாதிரி எடுத்து அங்கே பாரு எல்லாம் பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க. நாம் இந்த மாதிரிலாம் உட்காந்துக்கிறான், எல்லாம் உட்காந்து விடிய கேட்டுட்டு இருக்கிறான். எப்படி உட்காந்து அமைதியாக கேட்குறானுங்களாம். ஏன்னா அன்றைக்கி அடித்த பனியில் மணியை 9:30-10 மணி வரைக்கும் அன்றைக்கி எவ்வளோ பனி பெஞ்சது திருச்சியில். எல்லாம் முக்காடு போட்டு நடிக்கணும் உட்காந்துக்கிறான் எல்லாரும். அது எதுக்கு? விஜய் அவர்கள் மத்தியான நேரத்தில் கூட்டம் நடத்தினாரு, அவங்களுக்கு தண்ணி வசதி சாப்பாடு வசதிலாம் பண்ணிட்டாங்க, மேற்கூரையெல்லாம் போட்டாச்சு, தலைவர் பேசினாப்புல, எல்லாம் விஜயும் பார்த்தாங்க, அவர் பேசுனது கேட்டாங்க. பார்க்காதவங்க ரோட்டில் நின்று பார்த்துட்டு மொபைலில் பார்த்துட்டு போயிட்டான், முடிஞ்சு போச்சு. இது ஒரு மேட்டராக உட்காந்துக்கிட்டு தலைவர் உட்காந்து மார்க் கொடுக்குறாப்புல. அவருக்கு 8 மார்க், இவருக்கு 2 மார்க் தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாப்புல. இதான் கேவலத்தின் உச்சம் இல்லையா? அதுக்கு பிறகு இந்த நாம் தமிழர் இந்த மாநாட்டில் எவ்வளோ பேர் வந்தாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. யாரா NTKவிலேருந்து நாம் தமிழர் கட்சி அஃபிஷியலாக யாருமே அனௌன்ஸ் பண்ணலை. இவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாப்புல, யார் மாரிதாசன் அனௌன்ஸ் பண்ணிட்டாப்புல. 6 லட்சம் பேர் வந்து எவ்வளோ கட்டுக்கோப்பாக இருந்தாங்க அப்படின்னு. NTKலேருந்து கூட சொல்ல 6 லட்சம் பேர் வந்தாங்கன்னு நம்ம சாட்டை என்ன சொல்கிறாப்புல, இப்படி உட்காந்து சொல்கிறாப்புல. அதாவது நாம் தமிழர் கட்சி மாநாடு நடந்துச்சு இல்லையா திருச்சியில் நடக்கும்போது, இதுவரையும் திருச்சியில் அப்படிப்பட்ட மாநாடு யாருமே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ஒரு மாநாடை கொடுத்துக்கிறாப்புல. சீமானா என்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சாப்புல. அவத்த ஒரு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 9,811 வாகனங்கள் வந்ததா டோல்கேட்டில் பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாப்புல. எத்தனை பேர் வந்ததுன்னு யாருமே சொல்லலை. ஆனால் மாரிதாசன் அடிச்சு வராப்புல, 6 லட்சம் பேர் வந்தாங்க, 8 லட்சம் பேர் வந்தாங்க. நீ விடுறாசா, கதை அடிச்சு விடு, யாரு கேட்க வரான்ற, எவன் கேட்பான், காசா பணமா, அடிச்சு விடு நீ வாட்டில். அதற்கு பிறகு நாம் தமிழர் கட்சியில் 234 அந்த வேட்பாளரை அறிமுகப்படுத்துறாங்க. அந்த வேட்பாளர்கள்லாம் எப்படிப்பட்ட வேட்பாளர்கள்னா தெளிவான வேட்பாளர்களாம், அறிவார்ந்த கூட்டமா. அவங்கெல்லாம் யாரு? நாம் தமிழ் கட்சி உள்ளவங்க. அரே பாப் ரே பாப் அட மேற்கு மாலுமே யார் தொடர் கோச்சாரா மே எவிடன்ஸ் நேராவும். இந்த மானங்கட்ட அயோக்கிய பயலுக்கு போன் போட்டு இப்படி சொந்தக்கார பிள்ளை இப்படி லவ் பண்ணுதுன்னு சொன்ன உடனே பரிதாபங்கள் பட்ட வீடியோல வரக்கூடிய டிராவிட் கேரக்டர் மாதிரி கையை மடிச்சு விட்டுட்டு எங்க வீட்டு பொண்ணை தொடக்கூடாதுன்னு நீங்க அப்படின்ட்டு கிளம்பி போய் அந்த லவ் பண்ண பையனை இழுத்துட்டு வந்து கட்டி வச்சு அடிச்சு அவனுடைய ஆண் உறுப்புல தீ வச்சு எரிச்சிருக்கான். இதற்காக கைதும் செய்யப்பட்டிருக்கிறான். அந்த அயோக்கிய சாதி மன நோய் கொண்ட ஒரு அயோக்கியனை இந்த 234 வேட்பாளர்கள் ஒருவராக நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சைமன் வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறார். இப்படிப்பட்ட வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியில் தான் சொந்த காசை செலவு பண்ணி போன எலெக்ஷனில் 2021 செலவு பண்ணி நின்னாங்கல்ல, 6 லட்சம் 5 லட்சம் செலவு பண்ணி விட்டுட்டு போனாங்கல்ல, அவங்களாம் அனுப்பி விட்டு புதுசாக இறக்குமதி பண்ணிக்கிறாப்புல. யாரு? சீமான் அண்ணன். இப்போ அவர் தான் வேட்பாளர். இப்படி நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் தாவேகாவில் பார்த்தீங்கன்னா நிறைய வேட்பாளர்கள் படித்த அறிவார்ந்த கூட்டமாக தான் இருக்கிறாங்க. அங்கேயும் எந்த ஒரு இடத்துலையும் குறைஞ்சு போகலை. இப்போ இடையில வந்து திருநெல்வேலியில் அஸ்விதா அப்படின்ற ஒரு பெண் அங்கே இருக்கிறாங்க. அவங்க வெளிநாடுகளில் படித்து ரொம்ப அறிவார்ந்த அதே கூட்டத்திலேருந்து வந்தவங்க தான். இன்றைக்கி வந்து ஒரு 3000 பேருக்கு இலவசமாக பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு வேலை வாய்ப்பு அப்படின்ட்டு கிராமப்புறங்களில் இறங்கி அவங்களுடைய சேவை தொடர்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க அறிவார்ந்த கூட்டம் இல்லையா? அதுக்கு பிறகு அஜிதா அப்படின்ற ஒரு அம்மா வந்து தூத்துக்குள்ள இருக்கிறாங்க. அவங்களுக்கு உங்களுக்கு எந்த பொறுப்புமே கொடுக்க மாட்டேன்னு அன்றைக்கி கண்ணீர் விட்டு அழுது தெரியும். விஜய்கார அவங்க தான் மறைச்சாங்க. கொடுக்கணும் போய் அங்கே போய் அவங்க வேலையை தொடர்ந்துட்டு இருக்காங்க. நான் அண்ணனுக்காக நான் உழைக்கிறேன், எனக்கு பொறுப்பெல்லாம் வேண்டாம், சரி கொடுக்கல நான் ஓகே எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்கப்பா. மற்றவங்க மாதிரி இந்த கட்சி விட்டுலாம் ஓடி போல, என் அண்ணனுக்காக நான் செய்கிறேன்ட்டு அந்த அம்மா இருக்குது அங்கே. அதே மாதிரி தான் இந்த காரைக்குடியில் பிரபுன்னு ஒருத்தர் டாக்டராக இருக்கிறாப்புல. யார்? நம்ம அண்ணன் சீமான் இருக்கிற தொகுதியிலும் போட்டுவிட போகிறாப்புல. டாக்டர் ஊசி போடுவாப்புல. நீங்கள் போருங்க, சீமானை கொண்டு வச்சு ஊசி போட்டு விடுவாப்புல. நல்லா ஊக்கடிக்கிறதுனா ஒரு வெயிட்டான வேட்பாளர் காரைக்குடியில் இருக்கிறார். அவரும் எல்லா தாவேக்கா மாநாடு நடக்கும் போதும் அவரும் தன்னுடைய அந்த மெடிக்கல் டீமோடு அங்கே போய் மக்களுக்கு சேவை செய்கிறது. அதுபோக ஊர்களில் பார்க்குறோம் அவ்வளோ சேவை செய்கிறாரு. அந்த விதத்தில் எந்த விதத்துலையும் தாவேக்கா வேட்பாளர்கள் குறைஞ்சவங்க கிடையாது. அந்த அளவுக்கு தாவேக்காவிலையும் நல்ல நல்ல அறிவார்ந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆட்கள் அங்கே இருக்கிறாங்க. சும்மா கதை கட்ட வேண்டாம். நாம் தமிழில் மட்டும்தான் அறிவாளி கூட்டம் இருக்குது, இவங்கெல்லாம் ஒரு ரசிக கூட்டங்கிறது உங்களுடைய புத்தி, அவ்வளோதான். அதுக்கு பிறகு டிசிப்ளின். தாவேக்கா தொண்டர்களுக்கு டிசிப்ளினே கிடையாதான். நாம் தமிழ் கட்சியிலாம் ரொம்ப டிசிப்ளினாக இருக்காங்களா, ரொம்ப பொறுமையாக போகிறாங்களாம். ஆனால் நம்ம விஜயை பார்க்கணுன்ட்டு அண்ணா இன்னும் ஒன்று தாவிட்டு இருக்கலாம். அதனால் டிசிப்ளினே கிடையாதான். சார் தியேட்டரில் டிக்கெட் வாங்கிட்டு போகிற மாதிரி ஓடுறாங்க பாவீங்க. சோம்பி கூட்டம் ஆட்டு மந்தையாது அப்படிங்கிறப்ப யார்? நம்ம மாரிதாசனை. நான் ஒன்று சொல்கிறேன், சீமான் அவர்கள் 2010 இருந்து
ஒரு கட்சி நடத்துகிறார், அவர் பேசுகிறார், அவருடைய கொள்கையை சொல்கிறார், போகிறார் வர அப்படியே இருந்தீங்களேன். விஜய் அவர்கள் எனக்கு எப்படி தெரியும்? சினிமா மூலமாக தான் தெரியும். நான் சினிமாவில் தான் விஜயை பார்த்துருக்குறேன். அப்படியே அவர் அரசியலுக்கு வரார் அப்படிங்கும்போது நான் இத்தனை வருஷமாக நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதுலேருந்து சினிமா நடிச்சு அவரை பார்த்து வளர்ந்து அந்த மனுஷன் நேராக வராரு, அவரை பார்க்க போகிறோம். இத்தனை எல்லாருக்கும் ட்ரீம் யாருன்னா விஜய் தான். அவரை பார்க்க போகிற போது ஒரு தன்னெழுச்சி உண்டாகும், ஆட்டோமேட்டிக்காக அது உண்டாகும். அது சைக்காலஜி. அப்போ பார்க்கும்போது சீமான் யார்? தலைவர், ஒரு கட்சியின் தலைவர். நம்ம தலைவர் வரார் அப்படிங்கும்போது இருக்கும். ஆனால் விஜய் எப்படி பார்க்குறான்? சொந்த அண்ணனாக பார்க்குறான். என் அண்ணன்டா, என் அண்ணன் வராப்புல, நான் இத்தனை வருஷம் நான் யாரை பார்க்கணும் ஆசைப்படுறோம், அந்த அண்ணன் வராப்புல அப்படின்னு அந்த ஒரு ஆர்வத்தின் மிகுதியில் அவங்க போகிறாங்க. அது சரியான்னு கேட்டால் தப்பு தான். அது ஒரு இன்னும் கொஞ்ச நாள் ஆக அது மாறிடும். வந்து 2 வருஷம் அதாவது முதல்ல விஜய் பார்க்கும்போது அப்படிப்பட்ட துள்ளல் ஜாலியாக தான் இருப்பாங்க. அவங்க தாவேக்குங்கிற கட்சி எவ்வளோ ஜாலியாக எவ்வளோ செலிப்ரேஷனாக இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அவங்களுக்கு கடமையும் இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து நாம் தமிழ் கட்சியோட நாங்கள் தாவேக்கா ஒப்பிடுறோம், அது 15 வருஷமாக இருக்கிற கட்சி. அவங்க அரசியல் பேசி நிறைய பேச்சாளர் இருக்கிறாங்க, பேசி வந்த கட்சி. நாங்கள் இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கோம். 2 வருஷமாக நம்ம பசங்க பேசுகிறாங்க, அவங்களுக்கு டைம் எடுக்கும். இப்போ நம்ம வீட்டு பையன் ஒருத்தர் இருக்கிறான், சின்ன பையன், இப்போ 2வது அங்கே படிச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த பையன்ட்ட அங்கே போய் +2 ஒரு பையன் 12 வருஷமாக படிச்சிருக்கிறான். அவன் எவ்வளோ சூப்பராக படிக்கிறான், எவ்வளோ அங்கே பித்தாகாரசன் தேரம்லாம் சொல்கிறான், கணக்கெல்லாம் போடுறான், காஸ் தீட்டா சைன் தீட்டாலாம் அவனுக்கு தெரியுது, உனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு அவன்கிட்ட சொல்ல முடியுமா? 2வது படிக்கிற குழந்தை தான். அவனுக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்குமோ அவன் வளர அவன் இதெல்லாம் கற்றுக்குவான். அதே மாதிரி தான் இந்த கட்சியிலையும் தாவக்காரர்களுக்கு சிலர் புரிதல் இல்லையா, கற்றுக்கணும். அவன் விடுங்க, வந்த உடனே அவனுக்கு அறிவு இல்லை, அவனுக்கு அரசியல் அறிவு இல்லை, அவனுக்கு கொள்கை இல்லைன்னு அடிக்கிறது தப்பு, அவ்வளோதான். அடுத்ததாக கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து நாம் தமிழ் கட்சியில் வந்து மேடை பேச்சாளர் ரொம்ப அருமையாக பேசுகிறாங்க. அவங்கள்ட்ட கீழே உள்ள ஆளை கூப்பிட்டு கேட்டால் கூட அந்த தொண்டர்கள் அவ்வளோ சிறப்பாக சொல்கிறாங்க, நாம் தமிழ் கட்சி அந்த ஐடியாலஜியை சொல்கிறாங்க. ஆனால் தாவேக்காவோட மேடை பேச்சில் கொஞ்சம் பேசுகிறாங்க. ஆனால் கீழே உள்ள தொண்டர்களுக்கு யாருக்கும் அறிவே கிடையாது, அவங்களுக்கு அரசியல் புரிதல் கிடையாது, அவங்க தலைவரை பற்றிய ஒரு புரிதல் கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்தளவுக்கு ஒரு சோம்பி கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாப்புல. நான் என்ன சொல்கிறேன்னா, நாம் தமிழர் கட்சி பல காலமாக அரசியல் பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்களோட ஐடியாலஜி சொல்கிறாங்க. ஒரே ஒரு நாம் தமிழர் கட்சி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் பார்த்துட்டு இருக்க உங்களோட நாம் தமிழர் கட்சி ஃப்ரெண்ட் இருப்பான், அவன்கிட்ட ஃபோன் பண்ணி உன்னுடைய கொள்கை என்னன்னு கேளுங்களேன். அவன் என்ன சொல்லுவான்? தமிழ் தேசியம் அப்படிம்பான். தமிழ் தேசியம்னா என்னன்னு கேளுங்க. தமிழகத்தை தமிழனே ஆள வேண்டும், அதுதான் தமிழ் தேசியம்மா. தமிழ்நாட்டில் தமிழ் மட்டும் தான் இருக்கணுங்கிறது தான் அவங்களுக்கு குறிக்கோளை. நாம் தமிழருக்கு தமிழகத்தில் தமிழர்கள் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வடநாட்டிலே சில பேரும் இங்கே பஞ்சம் பழைக்க வருவாங்க. அவங்க கேட்டால் எங்களுக்கு பிடிக்காது. நம்மள மாதிரி தானே அவங்களும் ஒரு வேற ஒரு நாடு விட்டு நாடு, மாநிலம் விட்டு மாநிலம் இங்கே வந்து பொழைச்சிட்டு இருக்கான். அதனால நம்ம வேலை பாதிக்கப்படுது. இது தவிர்க்க முடியாதது. ஏன் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து சிங்கப்பூருக்கு போகலையா, இங்கேருந்து மலேசியாவுக்கு போகலையா, இங்கேருந்து சவுதி, துபாய்னு வெளிநாடுகளுக்கு போகிறாங்கல்ல. இப்போ அவங்க அப்படி நினச்சா ஏன் வேலை பாதிக்கப்படுது, நான் அடிச்சு வரட்டினா அவங்க எல்லாம் தான் வரணும். இங்கேருந்து பீகாருக்கு போகலையா நம்ம ஆளுங்க, இங்கேருந்து கேரளாவில் வேலை பார்க்கலையா, இங்கேருந்து கர்நாடகாவில் வேலை பார்க்கலையா, எல்லாம் நம்ம தமிழ் மக்கள் எல்லா மாநிலங்களும் வேலை பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய அந்த வேலைகள் பாதிக்கப்படாதா? அதெல்லாம் யோசிக்க முடியுமா? இவங்களுக்கு வடக்கு வரப்படாதுங்க அப்படிம்பாங்க. இவங்களுக்கு வந்து பிஜேபிக்கு இவங்களுக்கு பெரிய கொள்கைலாம் கிடையாது. பிஜேபி என்ன சொல்கிறாங்க, முஸ்லீம் எல்லாம் பாகிஸ்தான் போன்றாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் தமிழ் மட்டும் தான் இருக்கணும், நீலாம் இங்கே பில்லை போன்றாங்க. இப்போ வந்து இடுமாவனத்துலேருந்து ஒரு நபரை வேதாரணி அப்படிங்கிற தொகுதியில் கொண்ட போட்டுருக்காப்புல இடுமாவனம் கார்த்தியை. நீ ஏன் ஊருக்கு வர, நீ எதுக்கு ஏன் ஊருக்கு வர? இது நான் ஏன் ஊரில் வந்தால் நான் வேட்பாளராக இருக்கணும். இங்கே கடைநல்லூரில் ஒரு ஆளை வந்து எங்கே போட்டுக்கிறாப்புலன்னா மயிலாடுதுறையில் போட்டுக்கிறாப்புல. அப்போ மயிலாடுதுறைக்காரன் கேட்பான்ல, மயிலாடுதுறைக்காரனை போடு, நீ எதுக்கு கடைநல்லூர்காரனை போட்டுக்கிற? நீ என்ன இருந்தாலும் வேற ஊருக்காரன்டா வெளிலப்படான்னு சொன்னால் நீ என்ன பண்ணுவேன்? அப்போது தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் மாற்றி போடுவீங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே வேறு மாநிலத்துக்கு இங்கே வந்தால் உங்களுக்கு தாங்காது. தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு தமிழ் மக்களுக்குன்னு ஒரு உணவுபூர்வமாக ஒரு தலைவன் வேணும். உங்களுடைய கொள்கை தானே. விஜய் இருக்கிறாப்புல தமிழ்நாட்டு ஒரு தமிழ் தான் இருக்கிறாப்புல, நீங்கள் சாத்தின உட்காருன்னு சொன்னால் உங்களால் என்ன பண்ண முடியும்? எங்களுடைய தமிழ் தேசியம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை தமிழ் மொழியால் ஒரு தமிழன் ஆள வேண்டும், ஆனால் எல்லாரும் இங்கே வாழ வேண்டும். அந்த விதத்தில் தான் நாங்கள் இதுதான் தமிழ் தேசியங்கிறது. இப்போ ஸ்ரீலங்காவோட தலைவர் பிரபாகரன் இருக்கிறாப்புல இல்லை, அவர் என்ன எனக்குன்னு ஒரு நாடு குடியா, அது நாங்கள் ஆண்டுகிறோம், யாருனாலும் உள்ளே இருக்கலாம், அப்படிதான் இருக்கணும். இவங்க என்ன நினைக்கிறேன்னா வேற எவனுமே இருக்கக்கூடாது. நீ கர்நாடகாரன், நீ தெலுங்க, நீ மலையாளி, எதிர்த்து கேள்வி கேட்டாலும் இவங்க நம்மள மேலே அட்டாக் போட்டுருவாங்க. இவங்க கொஞ்சம் மைண்டான ஆள் தான். எவனாச்சும் கிட்ட வந்தா நீ என்ன ஆளுங்க, இப்போ பேசிட்டு இருக்கும்போது கேட்பாங்க நீங்க என்ன ஆளுங்கன்னு கேட்பாங்க இல்லை. அதே மாதிரி நீங்க என்ன மாநிலம், கேள்வி கேட்டியா, நீ கர்நாடகாரன் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்ருவாங்க பாவிய. அடுத்தது ஐடியாலஜி மேட்ரு தான். அதாவது தாவேகா தொண்டர்களுக்கு நாலேஜ் இல்லை, அரசியல் புரிதல் கிடையாது, அவங்களுக்கு ஐடியாலஜியே தெரியாதுங்க. அவங்களுக்கு தன்னுடைய கொள்கை தலைவர் யாருன்னு தெரியாது, அவங்களுக்கு புரிதல் கிடையாது. ஒரு 100 பேரில் 90 பேருக்கு யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. தாவேகாவோட கொள்கையில உங்களுக்கு என்ன பிரச்சனை? தாவேகாவோட கொள்கையை விஜய் அவர்கள் வகுத்து கொடுத்துருக்கிறார். எந்த கட்சியிலுமே திமுக நீ போய் கேட்டீங்கன்னா அவனுக்கு ஒண்ணு சமூக நீதி,
பெண் விடுதலை, சமூக நீதி, அதை தவிர அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. பெரிய கொள்கை வகைத கூட்டம் திமுகவுக்கு அவங்களுக்கே தெரியாது. ஆனா விஜய் அவர்கள் கொள்கைக்குன்னு ஒரு பாடல் வகுத்து அதுக்குன்னு ஒரு திட்டம் போட்டு மக்கள்கிட்ட கொண்டு பிரசன்ட் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு விஜயின் மீது இப்படியாக கட்டம் கட்டப்படுகிறது. எப்படின்னா அவர்களுக்கு கொள்கை கிடையாது, அவர்களுக்கு அரசியல் பொருள் கிடையாது, விஜய் வந்து பிஜேபி தான் இயக்குதுன்றாங்க. விஜய் யாருன்னு இந்த மக்களுக்கு தெரியும். அதாவது விஜய்க்கு வந்து அவருக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, அவருக்குன்னு ஒரு கொள்கை தலைவர் இருக்காங்க, அது எல்லாருக்கும் தெரியுது. இருந்த போதிலும் இந்த மக்கள் நிற்கிறாங்கல்ல, ஏன் அண்ணன் வந்து நல்ல சிவாப்லன்னு, அவங்களுக்கு ஒன்று மட்டும் தான், விஜய் எனக்கு கொள்கையே கிடையாதுடா, நான் தான்டா கொள்கை, கட்சியில் என் போட்டாண்டா இருக்கும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற அதே கூட்டம் இன்னைக்கு நிற்கும். இதே விஜய் நான் பிஜேபியோட சேர்றேன், எனக்கு பிஜேபி அஜெண்டா இருக்கு. எப்படி நம்ம பவன் கல்யாண் வந்து அவர் வரும்போது எவ்வளோ இஸ்லாமியர்கள் உங்களாம் சப்போர்ட் பண்ணாங்க, இப்போ எங்கே இருக்கிறாப்புல, பிஜேபியில் இருக்கிறாப்புல. அதே மாதிரி வரும்போது நான் பிஜேபி போயிட்டேன்னு விஜய் சொல்லிட்டோம்னாங்களேன், ₹1 நிற்க மாட்டான். அவனுக்கு அரசியல் புரிதல் இருக்கு. பிஜேபியோடலாம் நான் சேர ஆளுகூட நான் சேர மாட்டேங்கிற அரசியல் புரிதல் எல்லாருக்குமே இருக்கு. ஒரே ஒரு நம்பிக்கை தான், என் அண்ணன் அப்படிலாம் பண்ண மாட்டாப்புல. இன்னைக்கு இவ்வளோ இஸ்லாமிய கூட்டம், இன்னைக்கு இவ்வளோ இஸ்லாமிய நண்பர்கள், தோழர்கள், தோழிகள்லாம் விஜய் பக்கம் போறாங்கல்ல, என்ன காரணம்? அவங்களுக்கு தெரியும்யா, ஏன்னா அப்படிலாம் எங்களை விட்டு போயிட மாட்டாப்புல, ஏன்னா எங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டாப்புல, ஏன்னா நம்புறேன் அவர் பிஜேபி பக்கம் போக மாட்டார். நீங்கள் கரூர் சேம நடந்துச்சுல, அப்போ என்ன சொன்னாங்க, எப்படி இந்த சாக்கை வச்சு விஜய் அங்கே போயிடுவாப்புல பிஜேபி கூட்டணிக்கு போயிடாப்புல சொன்னாங்கல்ல. அன்னைக்கு எல்லா தோழர்களுக்கும் ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் தான், என் அண்ணன் அந்த தப்பெல்லாம் செய்ய மாட்டாப்புல, என் நம்மள நம்பிக்கை இருக்கு. அதுதான் இன்னைக்கு எல்லாருக்கும். நீ ஒரு அம்மா சொல்லுது நான் விஜய்க்கு ஓட்டு போட்டுன்னு சொல்லுதுல, ஒரு அம்மா ஒரு 65-70 வயசு அம்மா, அதுகிட்ட போய் விஜயோட அவருடைய கொள்கை என்ன, கொள்கை தலைவர் என்னன்னு கேளுங்க, தெரியாதுப்பா, அந்த புள்ள வந்து நல்லது செய்ப்பான்னு சொல்லுது. அதுக்கு என்ன கொள்கை, எதுவும் தேவையில்லைங்க. ஆனாலும் என் கூட்டத்துக்கு நான் வச்சிருக்கிற கட்சிக்கு ஒரு கொள்கை வேணும்னு ஒரு மனுஷன் வகுத்து கொடுத்துருக்காப்ல. இவங்க என்ன பண்றாங்கன்னா, மீடியாக்காரங்க தாவேக்காவோட நிர்வாகி கூட்டத்துக்கு அது மாதிரி கூட்டத்துக்கு போயிட்டாங்க, போயிட்டு இப்படியே பார்ப்பாங்க, யாரு கொஞ்சம் வத்த சொத்தலா இருக்கிறா, யாரு கொஞ்சம் துள்ளலா இருக்கிற, ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு கூட்டம் இருப்பாங்க, அது மாதிரி யாருக்குன்னு பார்த்து பிடிச்சாந்து மைக் நீட்டுவாங்க. விஜயோடைய கொள்கை என்ன, விஜய்கிட்ட உங்களுக்கு என்ன பிடிச்சதுன்னு அவங்களுக்கு பெருசாக தெரில, இல்லை சின்ன சின்ன பசங்களுக்கு தெரில, அதை அவங்க எப்படி ஷூட் எடுத்து போட்டுறாங்க. பார்த்தீங்களா விஜய் கட்சியினருக்கு கொள்கை இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லி பரப்பிட்டுறாங்க. இப்படி தான் தாவேக்காவை இவங்கெல்லாம் கட்டமைக்கிறாங்க. அதை உடைக்கிறதுக்கு தான் எங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க. நீங்கள் எங்கெல்லாம் விஜயின் மீது தப்பான ஒரு அரசியலை, தப்பான ஒரு கட்டமைப்பை நீங்கள் கட்டமைக்கிறீங்களோ அங்கெல்லாம் போயிட்டு தூளாக உடைச்சிட்டு நாங்கள் கொண்டாந்து விஜய் யார் அப்படின்ற பிம்பத்தை நாங்கள் மேலே வசத்திக்கிட்டே இருப்போம். அதற்காக தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். விஜய்க்கும் விஜயோட அந்த தாவேக்கா கட்சியினருக்கும் அறிவு இல்லை, நல்ல ஐடியாலஜி இல்லை, உங்களுக்கு ஐடியல் ஒரு அரசியல் புரிதல் கிடையாதுன்னு சொல்கிறதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாரிதாஸ். இவர் யாரு, பிஜேபி அஜெண்டா. பிஜேபி அஜெண்டா என்ன, பிளவுவாதம். நீ இஸ்லாமியன், நான் கிறிஸ்தவன், நீ வந்து ஹிந்து, இந்த நாட்டை ஹிந்து நாடா மாற்றணும், நீங்களாம் வெளிநாட்டுக்கு போங்க, பாகிஸ்தான் போங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் நல்ல ஐடியாலஜி உள்ளவங்களாம். சமூக நீதி, எல்லாரும் ஓர் மக்கள் தாய் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஐடியல் நாலேஜ் இல்லையா, இப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. மக்களாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய தாழ்மையான கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷன்ல நாகரிகமான முறையில் பதிவிடுங்க. உங்களுடைய கமெண்ட்களுக்கு எங்களுடைய கேள்வி காத்து கொண்டே இருக்கும். வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது நான் உங்கள் யங் தாத்தா.